ஏன்னா தப்பு அவங்க மேலே இருக்கக்கூடாது, நம்ம மேலே வந்துட்டு அதை மாற்றி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு. அதோட ஒர்த்துன்னு பார்த்தோம்னா 3000 அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க. அவுட் சைட்லாம் போயிட்டு கொஞ்சம் இது பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு டே 132, மார்னிங் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டும் வந்துட்டு போயிட்டுருக்குது. கடைசியாக இன்னும் 2 ஆர்டர் இருக்குது. இப்போ டைம் ஆல்மோஸ்ட்டு 10:30 ஆகிடுச்சு. அது கம்ப்ளீட் பண்ணக்குள்ளே அரௌண்டு 11 or 11:15 ஆகிடும். மார்னிங் ஷிஃப்ட்டு 12 to 4 மட்டும் தான் வச்சுருந்தேன். அதில் என்னென்னா சார்ஜ் அதிகமாக போடல, சரி 4 o'clock கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள கடைசியாக ஒரு ஆர்டர் வந்தது, நல்ல பெரிய பல்க் ஆர்டர். எனக்கு தெரிஞ்சு அதோட ஒர்த்துன்னு பார்த்தோம்னா 3000 அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிக்கன் பக்கெட் பிரியாணி, வெஜ் பிரியாணி, கபாபு, அது மாதிரி அப்புறம் லாலிபாப் சிக்கன், அந்த மாதிரி நிறையா ஆர்டர்ஸ் இருந்தது. அது எங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குல்ல, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், அங்கே போயிட்டு டெலிவரிக்காக போய் ரீச் ஆகிட்டேன். கால் பண்ணுறேன், கஸ்டமர் அட்டன் பண்ணல. அது அங்கே போய் நான் ரீச் ஆனப்போ வந்துட்டு 3:30 அரௌண்டு. என்னடா இது அட்டன் பண்ணல மீன் காலே போகலை. சரி, நம்ம வந்துட்டு சப்போர்ட்டில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கஸ்டமர் நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணோன்னா 15 minutes வெயிட் பண்ண சொல்லுது. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க சைட்லேருந்து. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 15 minutes கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திரும்ப வந்துட்டு டைமர் வந்துட்டு 6 minutes ஓடுது. எனக்கு 4 o'clock ஷிஃப்ட் முடிய போகுது. இந்த டைம் ஸ்டார்ட் ஆனது எப்போனா அரௌண்டு 3:46 என்னமோ மாதிரி டைம் ஸ்டார்ட் ஆனிச்சு. 15 minutes முடியக்குள்ளே எனக்கு ஷிஃப்ட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு சார்ஜும் இல்லை, மொபைலில் சுவிட்ச் ஆஃப் ஆக போகிற நிலமை. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? சரி, அவங்கள்ட்ட வந்துட்டு எப்படியாவது கொடுத்துடணுங்கிற மாதிரி எண்ணம் தான். அப்போ வந்துட்டு கஸ்டமர் இருக்க டேரெக்டாக கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். அது என்னென்னா பாட்டு, அதை முன்னாடி ஏஐ வந்ததில் அவங்க இப்போ அப்படியே பேசிக்கிட்டு நீ வந்துட்டு டோர் ஸ்டெப்பில் வச்சுட்டு போயிடுங்க. என்னடா வீடாடா இது, என்னடா இது வச்சுருக்கிற, கடுப்பாயிடுச்சு. அப்புறமா வந்துட்டு திரும்ப கால் பேக்கை கொடுது, எனக்கு டேரெக்டாக சப்போர்ட்டுக்கு பேசுகிற மாதிரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னா அதுக்கு வேலைக்கே ஆகலை, கட் பண்ணிட்டேன். அப்போ திரும்ப அந்த 6 minutes ஓடுச்சுல டைமர், அதுவும் கம்ப்ளீட் ஆகிட்டு டேரெக்டாக லீவ் அட் டோருங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. லீவ் அட் டோர்னு எங்கே போய் நான் இல்லை கான்ட் டெலிவரி 2 ஆப்ஷன் தான், லீவ் அட் டோரு இல்லைனா டெலிவர் பண்ண முடியாதுங்கிற மாதிரி போட்டு விட்டேன். அப்போது டேரெக்டாக வந்துட்டு அசைன் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் வந்தது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. இதுலேயே வந்துட்டு 4:05 4:10 ஆகிடுச்சு. கால் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவன்கிட்ட பேசணுன்னா கேவலமான ஒரு சப்போர்ட்டு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, கேட்குறதுலாம் இல்லை, கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு அது எப்படின்னா சொல்கிற மாதிரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, டக்குன்னு ஹோல்டில் போட்டுட்டு கால் பண்ண ட்ரை பண்ணுறது கஸ்டமருக்கு. சரி, ட்ரை பண்ணி பார்த்தாங்க. 2வது கஸ்டமர் அட்டன் பண்ணல. திரும்ப வந்துட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படி கேட்குறதா இல்லை சொல்கிறதா என்னன்னே தெரில. டக்குன்னுட்டு நான் கால் பண்ணேன், எனக்கு கடுப்பாயிடுச்சு. அடுத்த தடவையும் இதே மாதிரி சொல்ல போக்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேணா அவசர கொடுக்கையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்தி விட்டேன். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, என்கிட்ட ஷிஃப்ட்டும் 4 மணிக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போ டோர் ஸ்டெப்பில் வச்சுட்டு போயிடுங்க. இது ஹாஸ்பிட்டல் தானே, தெரியுமா தெரியாதா? இது பெரிய ஹாஸ்பிட்டல்னா என்ன மாதிரி இருக்கும்? டோர் ஸ்டெப்னா எது டோர் ஸ்டெப் நீங்களே சொல்லுங்கள், நான் வைக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் பார்த்து டோர் ஸ்டெப்லேயே, ஏன்னா தப்பு அவங்க மேலே இருக்கக்கூடாது, நம்ம மேலே வந்துட்டு அதை மாற்றி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தேன், ஆனால் ஒரு சேர் இருந்தது, அதில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டோர் ஸ்டெப்பில் வச்சுட்ட மாதிரி கிளம்பிட்டேன். கொஞ்சம் அப்படியே வெளில வந்தேன். அப்புறம் யோசித்தேன், வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா நிறைய பல்க்கு இது, அது கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா சரிங்களாம், அது நமக்கு தெரியாதுல வேஸ்ட் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்ட்டு. நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு நம்ம சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு சாப்பிட்டது. ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க, ஸோ ஸ்பூனை வச்சுட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு, ரொம்ப டைம் ஆகிடுச்சுல, அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் போய் கொடுத்துட்டு இருக்க முடியாது, வீணாக போயிடும். அதனால என்ன பண்ணேன், பக்கத்தில் ரூமில் வந்துட்டு பசங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு கொடுத்துட்டேன். படிக்கிற பசங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டோம், கொஞ்சம் சாப்பிட்டுங்கப்பாங்க. இந்த சிக்கனு வேணா பிரியாணி அது மாதிரி பிரித்து வச்சுட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வேண்டிக்கிட்டோம், அந்த நன்மை வந்துட்டு அந்த ஆர்டர் பண்ணவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பி முடிச்சாச்சு. சரி, இப்போ இன்னும் 2 ஆர்டர் இருக்குது. இப்போ நைட்டில் இதையும் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட்டு போடுவோம். நாளைக்கு வந்துட்டு மோஸ்ட்லி லீவு தான், ஏன்னா கொஞ்சம் நேரம் ஓட்டி வச்சு அடுத்தது நிறையா வேலை இருக்குது நமக்கு. அந்த டிசைனிங் ஒர்க்கு அவுட் சைட்லாம் போயிட்டு கொஞ்சம் இது பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இன்னொரு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் எங்கன்ட்டு பார்க்கணும். அதுக்காக எனிவே இன்றைக்கி ஃபுல்லும் வந்துட்டு இதான் நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு சரியான ஓட்டம் அங்கேயும் இங்கேயும். See you.